பக்தியிலும் நாற்றுப்பட்டிலும் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அந்த உரிமையிலே கேட்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு நிதியை தாருங்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா என்று கேட்ட கேள்வி எப்படி இருந்தது தெரியுமா? பிரெஞ்சு புரட்சியின் பொழுது சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லை என்று மக்கள் அனைவரும் படையெடுத்து செல்கிறார்கள். ரொட்டி இல்லை என்றால் என்ன, கேக் சாப்பிடுங்கள் என்று சொன்ன அந்த ஆணவ சொல்லை போல இருந்தது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஏடிஎம் மிஷினா என்று கேட்டவர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இவிஎம் மிஷின் மூலம் நிச்சயமாக பதிலளிப்பார்கள். தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் எஜமானனாக இல்லாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல், யாரையும் சுரண்டாமல், யாராலும் சுரண்டப்படாமல் வாழ்வான். காலநிலை மாற்றத்திற்காக மிகப்பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். நாங்கள் உங்கள் யாரையும் விட தேசபக்தியிலும் நாற்றுப்பட்டிலும் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக